அதிகமாய் தங்குவதாக. உலகத்தில் பல அதிசயங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். மனுஷனால் கட்டப்பட்ட அதிசயங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையில் பலவிதமான அதிசயமான செயல்களையும் நாம் கவனித்து வருகிறோம். நிறைய அதிசயங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. உலகத்தினுடைய படைப்பு என்பதே ஒரு அதிசயம்தான் இல்லையா? வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது ஒன்றும் இல்லாமையிலிருந்து தேவன் இந்த எல்லாவற்றையும் படைத்தார். காணப்படுகிறவைகளையும் காணப்படாதவைகளையும் தேவன் படைத்தார் என்று பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு அதிசயமாக நாம் பிரமிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய அதிசயமாய் பார்க்கக்கூடியவைகள் இல்லைங்களா? ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்கும் பொழுது மனிதர்கள் அதிசயப்பட்டு நிற்கிறார்கள். ஒரு பெரிய கோபுரங்களை கட்டி அதை பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்து மக்கள் பிரமிக்கத்தக்க விதத்தில் காரியங்கள் இருக்கும் பொழுது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைகள் வெறும் பிரமிக்கப்படத்தக்கவைகள் மட்டுமே. அதாவது அதை பார்த்து நம்ம பிரமிச்சு எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ உயரமாக இருக்குது, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் பிரமித்து அதை அதிசயப்படுத்தி அந்த உணர்வோடு நம்ம வர வேண்டியதான். அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த பிரமிக்கத்தக்க அந்த காரியத்தை நாம் நம்புவதனாலோ அதை விசுவாசிப்பதினாலும் நமக்கு எந்த பலனும் வரப்போவதில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இந்த மூன்றுமே பிரமிக்கத்தக்க விஷயமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பிரமிக்கத்தக்க விஷயங்களில் இதுவான் மிக முக்கியமானதாக இருக்குது. இந்த பிரமிக்கத்தக்க இந்த விஷயத்தை நாம் நம்புவதினாலும் அதை விசுவாசிப்பதினாலும் அது நமக்கு பலனை உண்டாக்குகிறது. அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உலகத்தில் இருக்கிற பிரமிக்கத்தக்க விஷயங்களை நம்ம பார்த்ததுனால, அதை ஒத்துக்கிறதுனால, அதை நம்புறதுனால அது நம்ம வாழ்க்கையில் எந்த பலனையும் உண்டாக்குறது கிடையாது. அதனுடைய விளைவுகள் நமக்கு ஒரு பலனை கொண்டு வரப்போவது கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல், இந்த மூன்றையும் நாம் விசுவாசிப்பதினாலே, நாம் நம்புவதினாலே அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் மாற்றங்களை அது ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு பிரமிப்பான விஷயமாகவே இருந்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிற பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், எம்மாவூர் சீஷர்கள் இயேசுவிடம் இப்படி சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். ஸோ அந்த பெண்களை குறித்து, அதாவது இயேசுவினுடைய சரீரத்துக்கு தூபவர்க்கம் இடலாம் என்று போன அந்த பெண்களை பற்றி இந்த எம்மாவூர் சீஷர்கள் இயேசுவிடம் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? அந்த பெண்கள் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்போ இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் அன்றைக்கு அவர் ஏற்கனவே உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி இருந்தும் கூட அந்த செய்தியானது அந்த சீஷர்களுக்கு பிரமிப்பாக இருந்தது என்று பார்க்கிறோம். இங்கே நாம் கவனிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவினுடைய மரணமும் ஒரு பிரமிப்பான விஷயம்தான். இயேசுவினுடைய மரணம் ஒரு பிரமிப்பான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவினுடைய மரணத்துக்கும் உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்களுடைய மரணத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவினுடைய மரணம் அது பாவிகளுக்காக அவர் மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது உலகத்தில் பிறக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் மரணத்தை சந்திக்கிறார்கள், மரணம் அவர்களுக்கு ஏற்படுகிறது என்பது உண்மைதான். ஆனால் எல்லாருடைய மரணத்துக்கும் பின்னாடி ஒரு காரணத்தை நாம் கற்பிக்க முடியாது, காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது. இவர் ஏன் மரித்தார், இவர் எதற்காக மரித்தார் என்று நாம் சொல்ல முடியாது. எப்படி மரித்தார் என்றால் சொல்ல முடியும். அவர் ஒருவேளை விபத்திலே மரித்தார், இயற்கையிலே மரித்தார், நோய்வாய்ப்பட்டு மரித்தார் என்று எப்படி மரித்தார் என்ற காரணத்தை நாம் சொல்லிவிட முடியும். ஆனால் ஏன் மரித்தார், இவர் மரித்ததற்கான காரணம் என்ன, இவருடைய மரணத்துக்கும் மற்றவர்களுக்கு ஏதாவது பலன் இருக்குதா, சம்பந்தம் இருக்குதா, தொடர்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படி ஒரு எந்த ஒரு காரணத்தையும் நாம் சொல்ல முடியாது. ஆனால் இயேசுனுடைய மரணத்தை நாம் பார்க்கும் பொழுது இயேசுனுடைய மரணத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் பாவிகளுக்காக இயேசு மரித்தார்.
இயேசு மரித்த அந்த தருணத்திலே அவருடைய மரணத்தை பார்த்த யாருக்குமே அது புரியவில்லை. இவரை ஏன் சிலுவையில் அறைகிறார்கள், இவர் ஏன் சிலுவையில் சாக வேண்டும், இவரை ஏன் சிலுவையிலே கொல்லுகிறார்கள் என்று சொல்லி எல்லாருக்கும் அந்த கேள்வி கேட்கப்படும் போது அவங்களுக்கு ஒரு பதிலும் கிடைக்கல. அவங்களுக்கு தெரிஞ்ச பதிலெல்லாம் இவர் மேல் ஏதோ ஒரு குற்றம் சொல்லிவிட்டார்கள், இவர் ஏதோ மத பிரச்சாரம் செய்து விட்டார், இவர் யூதர்களுக்கு விரோதமாக செய்திருக்கிறார், தேவாலயத்தை இடித்து கட்டுவென்று சொல்லியிருக்கிறார், தேவ தூஷணம் சொல்லியிருக்கிறார், அதனால தான் இவரை கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாட்டின்படி பிற்காலத்தில் அது என்ன சொல்லப்படுகிறது? இயேசு எதற்காக மரித்தார் என்றால், இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவராக எல்லாருக்காகவும் அவர் மரித்தார். அல்லேலூயா. தேவனை நம்புறவங்களுக்கானாலும் சரி, நம்பாதவங்களுக்கானாலும் சரி, எல்லாருக்காகவும் இயேசு மரித்தார். ஆகவே இயேசுனுடைய மரணம் இந்த பார்வையிலே ஒரு பிரமிப்பான விஷயமாக அது காணப்படுகிறது. அதே போல இயேசுனுடைய மரணம் பிரமிப்பாக இருக்கிறது. காரணம் என்ன தெரியுங்களா? அவரை கொலை செய்ததினால் அவர் சாகவில்லை, சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்ததினால் அவர் சாகவில்லை, மாறாக அவரே தன்னுடைய ஜீவனை கொடுத்து மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதாவது பொதுவாகவே இந்த மாதிரியான சிலுவை தண்டனையை, ஒரு மரண தண்டனை ஒருவர் கொடுக்கப்படும் போது கட்டாயம் அவர் செத்துதான் ஆக வேண்டும். ஆனால் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லர்களுடைய மரணத்திற்கும் இயேசுவினுடைய மரணத்துக்கும் என்ன வித்தியாசம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லர்கள் அவர்கள் சிலுவையில் அடிபட்டு தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே அவர்களுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை விட்டு போனது. ஆனால் அந்த சாயந்தர நேரத்தில் போர் சேவர்கள் அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தவர்களை பார்க்கும் பொழுது அந்த கல்லர்கள் உயிரோடு இருந்திருக்கிறார்கள், அவர்களுக்குள் உயிர் இருந்திருக்கிறது. ஆகவே இந்த சரீரம் இதற்கு மேற்கொண்டு இருக்கக்கூடாது, ஏன்னால் ஓய்வு நாள் தொடங்க போகிறது காரணத்தினாலே இதற்கு மேல் இந்த சரீரம் சிலுவையில் இருக்கக்கூடாது, இவங்களுடைய உடலை சிலுவை விட்டு இறக்கணும். அப்போ என்ன செய்யறது? இவங்களை சாகடிக்கணும்னு சொல்லி அவர்களுடைய முட்டியை உடைத்து அவங்க 2 பேரையும் கொலை செஞ்சாங்க. ஆனால் இயேசுவிடம் பார்க்கிறார்கள், அவர் ஏற்கனவே மரித்திருந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதை குறித்து தன்னுடைய ஊழியத்தின் காலத்தில் சொல்லுகிறார், ஜீவனை கொடுக்கவும் அதை திரும்ப பெறவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆக இயேசுவை சிலுவையில் கொன்றதினால் அவர் கொல்லப்படவில்லை, மாறாக சிலுவையில் கொல்லப்பட ஒப்பு கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை தானாகவே முன்வந்து கொடுத்துதான் அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டாரே தவிர அவரை மரணம் அவரை பிடித்து கொண்டதினால் அவர் மரணம் அடையவில்லை. ஆகவே அவருடைய மரணத்தை நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு பிரமிப்பான விஷயமாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து அது மாத்திரமல்ல, இயேசுனுடைய மரணத்தை குறித்து நாம் பிரமிப்பாக பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து அவர் முன்னுரைத்தபடி அவர் மரித்தார். அவர் ஊழியத்தின் காலத்தில் அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய மரணத்தை குறித்து முன்னுரைத்து வருகிறார். தான் எப்படி சாகப் போகிறேன் என்றும், எதற்காக சாகப் போகிறேன் என்றும், தன்னுடைய மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்தும் அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து என்ன பண்ணுறாரு? அவர் ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டே வர்றார், சொல்லிக்கிட்டே வர்றாரு. அவர் சொன்ன மாதிரியே அவருடைய மரணம் அங்கே நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இயேசுவினுடைய மரணம் ஒரு பிரமிப்பான விஷயமாக இருக்கிறது. அப்போ இயேசுவினுடைய மரணம் எப்படி பிரமிப்பாக இருந்ததோ அதை போலவே அவருடைய உயிர்த்தெழுதலும் பிரமிப்பாகவே இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதே ஒரு பிரமிப்பான விஷயம்தான். ஆமென். அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதே ஒரு பிரமிப்பான விஷயம்தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் மரித்த எவரும் இதுவரைக்கும் திரும்ப உயிரோடு எழுந்து வந்ததில்லை. அல்லேலூயா. அதாவது நம்ம சில நேரத்தில் மரித்தவர்களை அடக்கம் பண்ண போனாங்க, அவங்க எழுந்து வந்துட்டாங்க, இல்லை மரணப்படுக்கையில் நோய்வாய்ப்பட்டு மரணத்தில் இருந்தாங்க, அவங்க திரும்ப உயிரோடு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதெல்லாம் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டு மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து மரித்தவராக அவர் தன்னை அர்ப்பணித்து அந்த மரண சரீரத்தை கொண்டு போய் அவர்கள் அடக்கம் பண்ணினார்கள். 3 நாள் கழித்து, அல்லது 3வது நாளிலே இயேசு திரும்ப உயிரோடு வந்தார். அல்லேலூயா. ஸோ அவரை போய் யாரும் என்ன செய்யல, எழுப்பி கூட்டிட்டு வரல. இப்போ லாசருவை அவர் உயிரோடு எழுப்பி கொடுத்தார், யவீருவின் மகளை உயிரோடு எழுப்பி கொடுத்தார், நாயினூர் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். ஆனால் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் என்பது அவரே உயிரோடு எழுந்து திரும்பி வந்தார். ஆகவே அவருடைய உயிர்த்தெழுதல் என்பதே ஒரு பிரமிப்பான விஷயமாகத்தான் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் ஏன் பிரமிப்பானதாக நாம் சொல்ல முடிகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய உயிர்த்தெழுதல் முதற் பலனாக உயிர்த்தெழுதல். அப்படின்னா
ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட். அவர் தான் உயிர்த்தெழுதலே முதல் ஆள். இந்த உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது, உலக தோற்றத்திலிருந்து உலகத்தினுடைய கடைசி வரைக்கும் பார்க்கும் பொழுது, இயேசு ஒருவர் மட்டும்தான் முதலாவது உயிர்த்தெழுந்தவர். அல்லேலூயா. அப்போ அந்த உயிர்த்தெழுதலுடைய அந்த உயிர்த்தெழுதலின் பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உயிர்த்தெழுகிற எல்லாருக்கும் முன்னோடியாக இருக்கிறார். அப்படின்னா அவருடைய உயிர்த்தெழுதல் தான் தொடக்கம். அப்போ அவர் உயிர்த்தெழுதலின் தொடக்கமாக இருக்கிறார், அல்லது உயிர்த்தெழுதலினுடைய முதல் பலனாக முதல் கனியாக அவர் இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது, அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குமே அந்த உயிர்த்தெழுதல் உண்டு என்கிற நிச்சயம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அந்த உயிர்த்தெழுதலின் முதற் பலனாக இயேசு கிறிஸ்து இருப்பதினாலே அவரை நம்புகிற நீங்களும் நானும், யாராக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ எல்லாரும் உயிர்த்தெழுவார்கள் என்பது அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் இந்த அடிப்படையில் அது எப்படிப்பட்டதாக இருக்குது? ஒரு பிரமிப்பானதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் ஏன் பிரமிப்பானதாக இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் மீண்டும் மரணம் அடையவில்லை. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒருவேளை நம்ம ஏற்கனவே சொன்னது போல லாசரு உயிரோடு எழுந்து வந்தார், அவர் திரும்ப மரித்து போனார். யவீருவின் மகள் உயிரோடு எழுந்து வந்தால் அவளும் ஒரு காலத்தில் மரித்து போனார் இல்லையா? நாயினூர் விதவையின் மகன் உயிரோடு எழுப்பப்பட்டான், அவனும் மரித்து போனான். அதற்கு பிறகு நிறைய உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோம். எத்தனையோ பேர் அப்படி உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். அப்படி உயிரோடு எழுப்பப்பட்ட எல்லாருமே மீண்டும் மரணத்தை சந்தித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை திரும்ப சந்திக்கவில்லை. அவர் மரணம் இல்லாதவராய் இன்றும் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவருடைய உயிர்த்தெழுதலானது ஒரு பிரமிப்பான விஷயமாக இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏன் அவர் உயிர்த்தெழுதலின் பிரமிப்பாக நாம் சொல்லுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரே உயிர்த்தெழுதலாய் இருக்கிறார் இல்லையா? அவர் சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஐ எம் த ரிசரக்ஷன். நான் உயிர்த்தெழுதலே நான் தான். ஆகவே நான் மரித்தாலும் நான் திரும்ப உயிரோடு எழுந்திருக்க அந்த வல்லமை என்கிட்ட இருக்குது. எனக்கு மரணம் என்பது கிடையாது. ஆகவே நான் உயிர்த்தெழுதலாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தான் அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவரே உயிர்த்தெழுதலாக இருக்கிறதுனால அவர் உயிர்த்தெழுந்தது மாத்திரமல்ல, நம்மையும் உயிர்த்தெழ வைக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இதெல்லாம் இப்படி இருந்தாலும் இந்த நாளில் நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் பலன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் பலன். ஸோ உயிர்த்தெழுதலின் பிரமிப்பாக நாம் அவரை பார்க்கிறோம். உயிர்த்தெழுதலின் என்ன சொல்வது, அதிசயமாக நாம் அவரை விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஏன் வாழ்க்கையில் என்ன பலனை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லும்போது சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, மரணம் ஒரு முடிவல்ல என்று நமக்கு சொல்லியிருக்கார். அல்லேலூயா. மரணம் என்பது முடிவல்ல. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 29ஆம் வசனத்திலும், மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? ஸோ அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், மரித்தவர்கள் உயிர்த்தெழுகிறார்கள். அப்போ மரித்தவர்கள் உயிர்த்தெழுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் இது எந்த அடிப்படையில் நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னா, நாமும் உயிரோடு எழுந்திருப்போம். அல்லேலூயா. அப்போ மரணம் என்பது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு முடிவாக காணப்படுகிறது. அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, மரணத்தோடு எல்லாம் முடிந்து விடுகிறது அப்படிங்கிற பயமும் அந்த கவலையும் எல்லாருக்கும் இருக்குது. அதனால தான் மரணத்தை யாரும் விரும்புறதில்லை. மரணம் வந்துவிட்டால் அதோடு இந்த உலகத்தில் தங்களுடைய வாழ்வை முடிந்து விடுகிறது, தங்களுக்கான என்ன சொல்கிறது வாழ்க்கை இதோடு முடிவு அடைகிறது அப்படிங்கிற அந்த பயம் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால மரணத்தை அவர்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு வயதானவர்களாக இருந்தாலும் மரணம் என்பது அவர்களுக்கு விருப்பப்படுவதில்லை. ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு
மரணத்தை குறித்து நமக்கு பயம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணம் நம்மை பொறுத்த வரைக்கும் அது முடிவல்ல. அல்லேலூயா. மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை. நமக்கு என்ன உண்டு? உயிர்த்தெழுதல் என்று ஒன்று உண்டு இருக்கிறது. நாம் உயிரோடு எழுந்திருக்க போகிறோம். அல்லேலூயா. ஸோ அதனால தான் ஒவ்வொரு முறையும் நாம் யாராவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை நாம் அடக்கம் செய்யும்போது அந்த நம்பிக்கையோடு நாம் அடக்கம் செய்கிறோம். நம்ம இந்த கிறிஸ்தவ மரண செய்திகளை நாம் கேள்விப்படும் போது அந்த மரணம் என்பது அந்த என்ன சொல்கிறது, மாம்ச உணர்வில் நமக்கு அது ஒரு துயரத்தை கொண்டு வரத்தான் செய்கிறது. நமக்கு பிரியமானவர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள், நமக்கு அன்பானவர்கள் மரித்து விடுகிறார்கள் என்று சொல்லும்போது அது நமக்கு வருத்தத்தையும் வேதனையும் உண்டாக்கத்தான் செய்கிறது. அது மாம்ச உணர்விலே, அந்த மாம்ச தொடர்பிலே நமக்கு அந்த துயரத்தை அது உண்டாக்குகிறது. ஆனால் ஆவிக்குள்ளாக நாம் பார்க்கிற பொழுது அவருடைய மரணத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மரணத்தினால் அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிவடைந்தாலும் அவர்களுடைய எதிர்காலம் என்பது, அவருடைய நித்தியம் என்பது முடிவடையவில்லை. அல்லேலூயா. அதனால்தான் இப்படி ஒரு செய்தியை போடும்போது அது நமக்கு வருத்தமாக இருக்கிறது. எப்படி வருத்தமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சகோதரன் இந்த சகோதரி கிறிஸ்துவுக்குள் மரித்தார் என்று வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அது வருத்தத்துடன் தெரிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அல்ல, இல்லையா? ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ள மரித்துட்டார் அப்படிங்கிறது, கிறிஸ்துவுக்குள் ஒருவர் மரித்தார் அப்படிங்கிறது வருத்தமான செய்தி அல்ல. கிறிஸ்து இல்லாமல் ஒருத்தர் மரித்து விட்டால் அது வருத்தமான செய்தி. கிறிஸ்து இல்லாமல் ஒருத்தர் மரணம் அடைகிறார் இல்லைங்களா? நம்ம குடும்பங்களில் எத்தனையோ பேர் அப்படி மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்து இல்லாமல் அவங்க மரித்தார்கள் அப்படிங்கிற செய்தியானது நமக்கு அது வருத்தமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஐயோ கிறிஸ்து இல்லாமல் இந்த மனிதன் மரித்து விட்டானே, இந்த சகோதரி மரித்து விட்டார்களே, இந்த மனுஷி மரித்து விட்டார்களே, இவர்கள் உயிர்த்தெழுந்து நித்திய நரகத்துக்குள்ளவா போவார்கள் அப்படிங்கிற வருத்தம் நமக்கு இருக்குது. ஆனால் ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து மரணம் அடைகிறார் அப்படின்னா அது என்ன கிடையாது, வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி அல்ல. அது வருத்தப்படக்கூடிய செய்தி அல்ல. இன்னும் சொல்ல போனால், எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு மகிழ்ச்சி நமக்கு உண்டாகிறதோ அதை போலவே ஒருவர் கிறிஸ்துவுக்குள் மரிக்கும் போதும் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில கலாச்சாரங்களில் நாம் அதை பார்க்கிறோம். என்னன்னா, அந்த தாரை தப்பட்டை அடித்து அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் செய்வதை பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த துயரத்தை மறந்து, துயரமான அந்த சூழ்நிலையில் அதை மறந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க, வழி அனுப்புகிறார்கள். அந்த சரீரத்தை கொண்டு போய் அவர்கள் அடக்கம் செய்து அவர்கள் செய்கிறாங்க. ஒரு இடத்துல நான் பார்த்தேன், போன வாரமோ அதுக்கு முந்தின வாரமோ ஒரு இடத்துல ஒரு மரணம் நடந்திருக்கிறது. அந்த மரணத்தில் கெட்டி மேளம் அடித்து கொண்டிருந்தார்கள், நாதஸ்வரம் வாத்தியம் வாசித்து கொண்டிருந்தார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் இதுவரைக்கும் அந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று இந்த பேண்டு வாசிப்பாங்க, இல்லைன்னா தாரத்தப்பட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மரண வீட்டில் நான் பார்த்தேன், நாதஸ்வர வாத்தியம் வைத்து கெட்டி மேளம் அடித்து கொண்டிருந்தார்கள், மங்கள வாத்தியங்களை வாசித்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அது நம்ம கிறிஸ்தவங்க தான் செய்யணும், அதை நம்ம தான் அதை செய்யணும். மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு அவர் கிறிஸ்துவுக்குள் மரித்து விட்டார், அவர் கிறிஸ்துவின் நம்பிக்கையினாலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்ற நம்பிக்கையோடு நம்ம அவரை வைக்க போகிறோம். அப்போ மரணம் என்பது என்ன கிடையாது, முடிவு கிடையாது. அதனால மரணத்தை குறித்து நமக்கு என்ன தேவையில்லை, பயம் என்பது அவசியம் இல்லை. அல்லேலூயா. நம்ம மரணத்தை குறித்து பயப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டா எதை வந்து நம்ம யோசிக்கலாம் அப்படின்னா, நம்ம செய்து முடிக்காத வேலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஊழியமாக இருக்கலாம், அல்லது கடமைகளாக இருக்கலாம், பொறுப்புகளாக இருக்கலாம். ஐயோ அது வந்துடக்கூட, அது செய்ய முடியாமல் போயிடக்கூடாது. அது வரைக்கும் வேணால் என்னுடைய மரணம் தள்ளி போடப்பட்டால் நல்லது. அல்லேலூயா. மரணமானது தள்ளி போடப்பட்டால் நல்லது. ஆனால் மரணம் அது நிமித்தமாக வேணும் மரணத்தை குறித்து நம்ம கொஞ்சம் தயக்கம் காட்டலாமே தவிர, மற்றபடி மரணத்தை குறித்து நமக்கு பயம் தேவையில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, மரணம் ஒரு முடிவு அல்ல. அல்லேலூயா. ஸோ நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு உயிர்த்தெழுந்தது போல நாமும் உயிர்த்தெழுவோம். மரணத்தை ஜெயித்து நாம் உயிர்த்தெழுவோம். அது மாத்திரமல்ல, அந்த இரண்டாம் மரணமும் நம்ம மேல் அதிகாரம் கொள்வதில்லை. ஆண்டவர் இரண்டாவது மரணமாகிய நரகத்தில் எல்லாரையும் தள்ள போறாரு இல்லைங்களா, அநீதிமான்களை துன்மார்க்கரையெல்லாம் தள்ள போறார். அந்த இரண்டாவது மரணமும் நமக்கு கிடையாது. அப்போ மரணம் என்பது நம் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. அல்லேலூயா.
அது இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலின் பலனாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலின் பலனாக நாம் எதை பார்க்கிறோம் என்றால், கிறிஸ்துவுக்குள் மரிப்பவர்களின் பாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரணம் அவர்களை ஆண்டு கொள்வதில்லை. அப்படின்னா மரணம் வந்து நம்மளை கொள்ளையடிச்சுட்டு போகிறது கிடையாது. சரிங்களா? இப்போ கொள்ளை நோய்கள் வருகிறது, விபத்துகள் வருகிறது, ஆபத்துகள் வருகிறது, போர்கள் வருகிறது. இப்போ இதெல்லாம் வரும்போது எல்லாரும் என்ன செய்கிறாங்க? மரணத்தை பார்த்து பயந்து ஓடுறாங்க. அப்போ மரணம் என்ன செய்யுது? அவங்களெல்லாம் விரட்டி பிடிக்கிறது, விரட்டி பிடித்து அவர்களை கவ்வி கொண்டு போகிறது. ஆனால் நம்ம மேலே மரணத்துக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. ஏன்னா வேதம் நமக்கு அதை சொல்லுகிறது. ஸோ கிறிஸ்துவுக்குள் மரிப்பவர்களுடைய பாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரணம் அவர்களை ஆண்டு கொள்வதில்லை. குறிப்பாக இரண்டாவது மரணம் அவங்களுக்கு வரப்போகிறதே கிடையாது. இரண்டாவது மரணம் அவர்களுக்கு வரப்போகிறதே கிடையாது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான், இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. ரெண்டாவது மரணம் நம்ம என்ன செய்ய முடியாது? நம்மளை வந்து அதிகாரப்படுத்தி இந்த ஆத்துமா எனக்கு சொந்தம், நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி உரிமை கொள்ள முடியாது. ஏனென்றால் நாம் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் மாறிட்டோம். அப்போது முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு நம்ம எப்படி பங்குள்ளவர்களாக மாறினோம்? நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நாம் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக மாறிட்டோம். இங்கே இன்னொரு அந்த முதலாம் உயிர்த்தெழுதலினுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன், அதனுடைய விவரத்தை சொல்லும்போது முந்தின வசனத்தில் நமக்கு சொல்கிறாங்க. 4ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்யப்பட்டவங்க, இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம், தேவனுடைய வசனத்து நிமித்தமும், சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும், மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும், தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் யாருக்கு கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள், அப்படிப்பட்டவங்களும் மிருகத்தையாவதும் அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியில் தங்கள் கையில் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்தவங்க, இவங்களுக்கு ஒரு பாக்கியம் என்ன? முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ள இவர்களுக்கு எந்த மரணத்துக்கு அதிகாரம் கிடையாது? இரண்டாம் மரணம் அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்த முடியாது. அப்படின்னா இரண்டாம் மரணம் அவங்க கிட்ட வந்து நான் உன்னை எடுத்துகிட்டு போகிறேன், நீ எனக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது. காரணம், உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக இவங்க மாறிட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் சொன்னேன், மரணம் நமக்கு முடிவல்ல, கட்டாயம் நம்ம எல்லாருக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ளே நாம் பங்கெடுத்து கொள்வதனாலே அதனுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டாவது மரணம் நம்மை ஆளுகை செய்வதில்லை, அதற்கு நம்மேல் அதிகாரம் இல்லை. அடுத்தது உயிர்த்தெழுதலுடைய மிக முக்கியமான இன்னொரு பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நமக்கு இருக்கிற பெரிய பாக்கியம் என்னென்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அந்த ஜீவன் எனக்குள்ளே வந்து வாழ்கிறது. நான் அந்த ஜீவனுக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். ஸோ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போயிட்டார். ஏன்னா அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பல விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது அதை புரிந்து கொள்வது ரொம்ப கடினமான விஷயம். என்ன அப்படின்னா, அவர் தான் பரலோகத்துக்கு ஏறி போயிட்டார், பிதாவினுடைய வலது வாரத்தில் உட்கார்ந்துட்டார். ஆனால் இப்போ திரும்பி பவுல் சொல்கிறாரு, அவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்ட்டு, இல்லைங்களா? இந்த காரியங்களை புரிந்து கொள்ளாத பலர் என்ன செய்கிறாங்க, புரிந்து கொள்ள முடியாத பலர் என்ன செய்கிறாங்க, இதுக்கான பதில்களை தேடி பல குழப்பங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த திருத்துவத்தை பேசுகிறவங்களும் சரி, திருத்துவ கோட்பாட்டை மறுத்து பேசுகிறவங்களும் சரி, இதை குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது தேவனுடைய பிரம்மாண்டத்தையும் தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வல்லமையும் நாம் மட்டுப்படுத்தவே முடியாது.
அது எப்படிங்க அங்கேயும் இருக்கிறாரு இங்கேயும் இருக்கிறாரு, அங்கேயும் இருக்க முடியும் இங்கேயும் இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே கிடையாது. ஏன்னா அவரால் இருக்க முடியும். அதனால தான் அவர் தேவனாக இருக்கிறார். சரிங்களா? அவர் தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால தான் அதெல்லாம் அவர் அப்படி இருக்கிறாரு. இப்போ அவர் எப்படி இருக்க முடியுங்கிற கேள்வியெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அது எப்படிங்க இப்போ வலது பார்சலில் போய் உட்காந்துட்டாருன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படிங்க இங்கே வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இவங்க எந்த அடிப்படையில் இவங்க கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சரீர அளவுக்குட்பட்டு அவரை பார்க்குறாங்க. சரீர அளவுக்குட்பட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல உட்காந்துருக்குறோம். இப்போ இதே நேரத்தில் நம்ம இன்னொரு இடத்துல இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லைங்களா? ஒரே நேரத்தில் பல இடத்துல நம்மளால் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனால் தேவனால் அப்படி இருக்க முடியும். அல்லேலூயா! தேவனால் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் அவரால் இருக்க முடியும். அதுதான் அவருடைய தனித்தன்மை, அவருடைய சுபாவம். அப்போது அவர் எப்படிங்க பரலோகத்தில் இருக்கிறாரு இங்கேயும் இருக்கிறாரு, அது எப்படி இருக்க முடியுங்கிற கேள்விக்கு அங்கே இடமே கிடையாது. அதனால தான் வேதத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் இதை குறித்து என்ன செய்யலை, யாருமே கேள்வி கேட்கல. வேதத்தை எழுதினவங்க புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் யாருமே என்ன செய்யலை, அதை குறித்தெல்லாம் அவங்க கேள்வியே கேட்கல. சிலர் என்ன பேசுகிறாங்க, அது எப்படிங்க பழைய ஏற்பாட்டில் இயேசுவா இருந்து என்ன சொல்கிறது, குமாரனாக என்னது கர்த்தராக இருக்கிறாரு, பிதாவாக இருக்கிறாரு, தேவனாக இருக்கிறாரு, அவர் எப்படிங்க இங்கே இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி பல குழப்பமான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. குழப்புறதுக்கு இடமே கிடையாது. ஏன்னா அவர் தேவனாக இருக்கிறதுனால அவரால் அப்படி இருக்க முடியும். நமக்கு அதை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதை எப்படி இருக்குன்னா கேள்வி கேட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்க முடியும் என்று நம்பினா போதும். அப்போது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா! இப்போ அதனால தான் பவுல் சொல்கிறார், அதனால தான் இப்போ நான் பிழைச்சிருக்கிறேன். இப்போ நான் பிழைச்சிருக்கிறது எதனால்? எனக்குள் பிழைத்திருக்கிற கிறிஸ்துவினாலே நான் பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா! அப்போ நான் வாழ்கிறது, நான் உயிரோடு இருக்கிறது, நான் பலனோடு இருக்கிறது எதனால்? எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவினால். அல்லேலூயா! உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எனக்குள் இருக்கிறதுனால எனக்குள் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை வேலை செய்கிறது. அல்லேலூயா! எனக்குள் அந்த உயிர்த்தெழுதலின் மகிமை வேலை செய்கிறது. அல்லேலூயா! அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினுடைய பலனாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரணமும் ஜீவனும் ஒருவருக்குள் இருக்கிறது. அதாவது ரெண்டுமே ஒருத்தருக்குள் இருக்குது. இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலினுடைய பலனாக நம்ம என்ன பார்க்குறோம்னா, எனக்குள்ள மரணமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. எப்படி ஒரே நேரத்தில் ரெண்டு இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் நான் பாவத்துக்கு மரித்தவனாக இருக்கிறேன், இன்னொரு பக்கம் நான் நீதிக்கு பிழைத்தவனாக இருக்கிறேன். அல்லேலூயா! அப்போ என்னுடைய வாழ்க்கையில் மரணமும் நடந்திருக்கிறது, ஜீவனும் நடந்திருக்கிறது. அதாவது மரணமும் வந்திருக்குது, உயிர்த்தெழுதலும் இருக்கிறது. இந்த ரெண்டுமே எனக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறது. மரணம் இல்லாமல் உயிர்த்தெழுதல் கிடையாது இல்லைங்களா? மரணம் இல்லாமல் உயிர்த்தெழுதல் கிடையாது. அப்போ நான் எதற்கு மரித்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவத்துக்கு மரித்தவனாக இருக்கிறேன். அல்லேலூயா! ஒருத்தர் உயிர்த்தெழுந்துட்டேன், உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள் இருக்குது, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எனக்குள் இருக்கிறாரு, கிறிஸ்து எனக்குள் பிழைக்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்போ எனக்குள்ள ஒரு மரணமும் இருக்கிறது. எதற்கு மரணம்? பாவத்துக்கு மரணம். அப்படின்னா என் வாழ்க்கையில் பாவத்துக்கு இடம் இல்லை, பாவம் என்பது என் வாழ்க்கையில் கிடையாது, பாவத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. அல்லேலூயா! அங்கே பவுல் சொல்கிற ஒரு குறிப்பை நாம் பார்க்குறோம் இல்லைங்களா? 1:15 அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 17ஆம் வசனத்தில் 1:15-17 வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்து உயிரோடு எழுந்து வரல அப்படின்னா உங்களுடைய பாவம் முழுமையாக மன்னிக்கப்பட்டிருக்காது. அதாவது பலியானார் தான், இயேசு உங்களுக்காக சிலுவையில் பலியானார் தான், அவர் ரத்தம் சிந்தினார் தான். ஆனாலும் பாவத்திலிருந்து நீங்கள் முழுமையாக விடுதலை ஆகவே முடியாது. உங்கள் பாவங்களில் என்ன சொல்கிறாரு? இருப்பீர்கள் அப்படிங்கிறார். இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். பாவம் நம்மளை விட்டு போகாது. பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாக தான் இருப்பீங்க. ஆனால் இப்போ பாவத்தின் மேலே நீங்கள் ஜெயம் எடுக்கிறவங்களா மாறிட்டீங்க, பாவத்தை மேற்கொள்கிறவங்களா மாறிட்டீங்க. எதனால்? கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் காரணமாக. இதுதான் பேதுரு சொல்லும்போது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில்
அவர் இப்படி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக அப்படின்னு சொல்லி எழுதுகிறாரு. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம். அப்போ நம்ம கவனித்து பார்க்கணும், நம்ம உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே வந்துட்டதுனால, இயேசுவின் உயிர்த்தெழுதலின் பலன் என்ன? எனக்குள்ள நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன். நான் எதுக்கு மரித்து விட்டேன்? பாவத்துக்கு மரித்து விட்டேன். அப்போ பாவத்தோடு எனக்கு இனிமேல் எந்த ஒட்டு உறவும் கிடையாது, எந்த சம்பந்தம் கிடையாது. பாவமான எதற்கும் என் வாழ்க்கையில் இடம் இல்லை. மாறாக நான் உயிர்த்தெழுந்து விட்டதுனால, நான் நீதிக்கு பிழைத்தவனாக மாறிட்டதுனால, இனி நான் என் வாழ்க்கையில் எல்லாமே நீதியாக இருக்கும். நான் செய்வது நீதி, பேசுவது நீதி, செயல்படுவது நீதி, சிந்திப்பது நீதி, எல்லாமே இனி நீதியை மட்டுமே நான் செய்கிறவனாக இருக்கிறேன். அல்லேலூயா, புரியுதுங்களா? அந்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம வந்துட்டோம். கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லும்போது இனி நம்ம வாழ்க்கையில் பாவத்துக்கு இடம் இல்லை, நம் நீதிக்கு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் இடம் இருக்குதுன்னு அர்த்தம். இது எப்படி நமக்கு சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் அது சாத்தியமாக இருக்குது. இல்லைன்னா நமக்கு என்ன செய்ய முடியாது? இந்த உலகத்தில் நம்ம நீதிமானாக வாழவே முடியாது, நீதியை செய்யவே முடியாது, நீதியை சிந்திக்கவே முடியாது. அல்லேலூயா. அடுத்தது, இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் நமக்கு என்ன பலனை கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய நம்பிக்கையையும் தைரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. எதையும் எதிர்கொள்ளக்கூடிய நம்பிக்கையையும் தைரியத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. எது? இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல். பிலிப்பியர் 1:21 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்படின்னா சாவை பற்றி கூட எனக்கு கவலை இல்லைங்க, நான் தைரியமாக நான் எதிர்கொள்ள ரெடியாக இருக்கிறேன். ஏன்னா நான் சாவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறதுனால, சாவை நான் அனுமதிக்கிறதுனால எனக்கு கிறிஸ்து ஜீவனாக மாறிவிடுகிறார். அப்போ அந்த சாவு எனக்கு வராவிட்டால் கிறிஸ்துவினுடைய ஜீவன் என்பது என் வாழ்க்கையில் இருக்காது. அப்போ கிறிஸ்துவினுடைய ஜீவன் எனக்குள்ளே இருப்பதினாலே நான் சாவை நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன், அதை நான் தைரியமாக எதிர்கொள்ளுகிறேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய நம்பிக்கையையும் தைரியத்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு தருகிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, உலக வரலாற்றில் சபை சரித்திரத்தை நாம் படிக்கும்போது எத்தனையோ பேர் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாக மரித்திருக்கிறார்கள். அப்படி கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்த எவருமே அந்த மரணத்தை குறித்து பயப்பட்டதே கிடையாது, அந்த மரணத்தை குறித்து அஞ்சினதே கிடையாது, அந்த மரணத்தை குறித்து அலறினதே கிடையாது. காரணம், அவர்கள் எல்லாருக்குள்ளும் அந்த தைரியம், நம்பிக்கை இருந்தது. என்னன்னா, இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே இந்த மரணம் எனக்கு ஒரு முடிவல்ல, இந்த மரணத்தின் மூலமாக நான் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலையும் அனுபவிக்கிறேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு அந்த உபத்திரவங்களை அவங்க எதிர்கொண்டாங்க. அல்லேலூயா. இப்போ நிகழ்காலத்தில் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலையும் கூட இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நம்ம என்ன செய்யலாம்? எல்லாவித சூழ்நிலைகளையும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் எதிர்கொள்ளலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ மரணத்தையே ஜெயிச்சுட்டாருப்பா, ஜெயிக்க முடியாத ஒன்றையே என் தேவன் ஜெயிச்சுட்டாரு. அந்த தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுறதுனால இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலும், இந்த குறிப்பிட்ட பிரச்சனையிலும், இந்த குறிப்பிட்ட தேவையிலும் என்னால் ஜெயிக்க முடியும். அவருடைய உதவியினால், அவருடைய ஒத்தாசையினாலே, அவருடைய பலத்தினாலே என்னால் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும் என்கிற அந்த தைரியம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் நம்ம எதையுமே இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவங்கள மாதிரி நம்ம நம்முடைய பிரச்சனைகளை நம்ம அணுகுவதில்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கடி, ஒரு சூழ்நிலை சந்திக்கும் போது, எப்போ இது உலகத்தில் மனுஷனாக பிறந்தா எல்லாருக்கும் இருக்கும், மனுஷனாக பிறந்தா எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை தான். குடும்பம்னு இருந்தால் இது எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை தான். வாழ்க்கைன்னு இருந்தால் எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை தான். இதை என்ன செய்யணும்? அனுபவித்து தான் ஆகணும், எதிர்கொண்டு தான் ஆகணும். இதை நம்ம தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் உலகத்தில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இது எனக்குரிய வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா. இப்படி வாழ்கிறதுக்கு தேவன் எனக்காக மரணத்தை சந்திக்கலை, அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார்.
அவர் ஜெயம் எடுத்து இருக்கிறார். ஆகவே என்னுடைய இந்த சூழ்நிலையை நான் ஜெயித்து தான் காட்ட வேண்டுமே தவிர இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய முடியாது, எல்லாரையும் போல நானும் வாழ்ந்து முடிச்சுட்டு போகிறதுக்கு இந்த வாழ்க்கை எனக்கு கொடுக்கப்படலை. அல்லேலூயா. அதுக்காக தேவன் நம்மளை ஏற்படுத்தலை. பார்த்தீங்கன்னா நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்தில் நாம் இதையெல்லாம் எதிர்த்து நின்று நம்பிக்கையோடு எதிர்கொண்டு ஜெயிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோடு எழுந்துட்டார். அல்லேலூயா. அப்போ அவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால இதை நான் ஜெயித்து காட்ட வேண்டிய கிருபையை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதலின் பலனாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கடைசியான குறிப்பாக மரித்தோரை எழுப்பும் அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது மரித்தோரை எழுப்புங்கள் என்று ஆண்டவர் அவங்களுக்கு சொல்கிறார், சீஷர்களை அனுப்பும்போது. இத்தனைக்கும் இயேசு இன்னும் மரணத்தை சந்திக்கலை, இன்னும் உயிர்த்தெழுதல் கொள்ள வரலை. ஆனால் அப்பொழுதே அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். என்ன அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறாரு? மரித்தோரை எழுப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சொல்லுகிற வார்த்தை என்னது? இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அதிகாரத்துக்குள்ள எது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுதலுடைய பலன் என்ன? நீங்களும் நானும் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய அளவுக்கு அதிகாரம் உள்ளவர்களை கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதில்லைன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர்த்தில் அந்த யாருமே செத்தவங்களை போய் நம்ம எழுந்துருன்னு சொல்லி எழுப்பி நம்ம செய்கிறது கிடையாது. பட் அது செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஆண்டவருடைய உண்மையான அந்த வழிநடத்தல் நமக்கு இருக்கணும். அதாவது இந்த மனுஷனை திரும்ப உயிரோடு எழுப்பி நிறுத்தணுங்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்குது. இதன் மூலமாக தேவன் இந்த இடத்துல மகிமைப்பட விரும்புகிறாரு. இதன் மூலமாக இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் தேவனை அறிந்து கொள்ள தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. இந்த தெளிவும் இந்த விசுவாசமும் இந்த நடத்தலும் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒருத்தனை போய் உயிரோடு எழுப்பி நிறுத்த முடியும். சும்மானாலும் என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் எனக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு, அதனால் நான் இயேசு எப்படி அந்த பாடையை சுமந்துட்டு போன நாயினூர் விதவையின் மகனை தொட்டு எழுப்பின மாதிரி நம்ம இன்னும் கல்லறைக்கு தூக்கிட்டு போகிறோம் நிறுத்திட்டு நான் உயிரோடு எழுப்பி காட்டுறேன்னு சொல்லி நம்மளோட பவரை காட்டுறதுக்கெல்லாம் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா அது நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்களை பார்த்து அப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. நீங்கள் தான் ஆண்டு சொல்கிறாரு சுகம் தருவேன்னு சொல்கிறாரு, இது பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எல்லோரும் நோயாளிகளை தொட்டு சுகமாக்க வேண்டியதானே? நீங்கள் போயிட்டு மார்ச்சுவரியில் போயிட்டு எல்லாரையும் எழுப்பி இது பண்ண வேண்டியதானு சொல்லி கேட்குறாங்க. ஸோ தேவனுடைய சித்தம் என்பது வேறு. தேவன் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு, அந்த வல்லமையை கொடுத்துருக்கிறாரு. அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் நம்ம செயல்படுத்துகிற பொழுது நாம அதை செயல்படுத்த முடியாது. அதாவது நம்முடைய அதிகாரத்தை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. எப்படி அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு தான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். ஆனால் நம்ம அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். என்னன்னா, நமக்கு மரித்தோரை எழுப்பக்கூடிய அதிகாரத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மரித்தோரையே உயிரோடு எழுப்பக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்குது அப்படின்னா, வியாதிகளை சுகமாக்கும் அதிகாரம் இருக்குது, பலவீனங்களை சுகமாக்கும் அதிகாரம் நமக்கு இருக்கிறது இல்லையா? பிசாசுகளை துரத்தும் அதிகாரம் நமக்கு இருக்குது. அப்போ இந்த அதிகாரத்தை எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்போ நம்ம ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருந்தால், நம்ம ஆண்டவரோடு இணைந்து நடக்கிறவர்களாக இருந்தால், தேவ சித்தத்துக்குள்ள தேவனுடைய நடத்துதலோடு நம்ம வாழக்கூடியவங்களாக இருந்தோம்னா, கட்டாயம் நம்ம அந்த குறிப்பிட்ட தருணங்களில் ஆண்டவர் நம்முடைய அதிகாரத்தை நாம் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக நடத்துவார். அல்லேலூயா. நோய்களை சுகமாக்க, வியாதிகளை சுகமாக்க, இன்னும் சொல்லப்போனால் மரித்தவர்களையே உயிரோடு எழுப்பக்கூடிய அந்த அதிகாரத்தை நாம் செயல்படுத்த கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அப்போ இதெல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலின் பலனாக இருக்கிறது. அப்போ இந்த பலன்களெல்லாம் ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்ததுனாலே நான் சொன்ன இந்த பலன்களெல்லாம் நமக்கு இருக்குது. மரணம் ஒரு முடிவல்ல, மரணத்துக்கு நம்மேல் அதிகாரம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் மரிப்பவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறோம். காரணம், நம்மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை.
உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்குள் பிழைத்திருக்கிறார். ஆகவே நாம் ஜீவனுள்ளவர்களாய் இருக்கிறோம். மரணத்தையும் ஜீவனையும் ஒரே சமயத்தில் நாம் உடையவர்களாக இருக்கிறோம். பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நீதிக்கு பிழைத்திருக்கலாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய நம்பிக்கையும் தைரியத்தையும் கர்த்தர் நமக்கு இந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக தந்திருக்கிறார். அடுத்தது நாம் பார்த்தோம், மரித்தோரை எழுப்பக்கூடிய அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இதனால் இந்த உயிர்த்தெழுதலின் பலனை உணர்ந்தவர்களாக இந்த உலகத்தில் நாம் இந்த உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக நாம் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையை குறித்த ஆண்டவருடைய நோக்கமே என்னது? அவருக்கு நம்ம சாட்சியாக இருக்கணும். அப்போ அவருக்கு சாட்சியாக இருப்பதில் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு நம்ம சாட்சியாக இருக்கணும். அப்போ அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருக்கணும்னா இதுதான், மரணத்தை குறித்த பயம் இல்லாமல், மரணம் நமக்கு முடிவல்ல என்கிற தைரியத்தோடு நாம் வாழணும். அடுத்தது, பாவத்தை மேற்கொண்டு பாவத்தின் மேல் ஜெயம் எடுத்து நீதியை வாழ்ந்து காட்டக்கூடியவர்களாக, நீதியாக இருக்கக்கூடியவர்களாக, நீதி என்பதற்கு உதாரணமாக இருக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அடுத்தது நாம் பார்க்குறோம், நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அதை நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நம்ம எதிர்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்னன்னா, உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள் இருக்கிறதுனால, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நாம் அதை ஜெயிக்க முடியும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ நான் வாழ்கிறது என்பது, நான் ஏதோ இந்த பூமியில் மனுஷனாக பிறந்துட்டேன், மனுஷியாக பிறந்துட்டேன், அதனால் வாழலை. எனக்குள் இருக்கிற கிறிஸ்து வாழ்கிறதுனாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவை அறிவிக்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவை குறித்த அறிவு எல்லாருக்கும் தெரிவிக்கிற வாழ்க்கையாக என் வாழ்க்கை இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக தேவன் எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தின்படி நான் நோய்களை குணமாக்க முடியும், பிசாசுகளை துரத்த முடியும், வியாதிகளை சுஸ்தமாக்க முடியும். கடைசியாக அல்டிமேட்டாக நம்ம என்ன செய்ய முடியும்? செத்தவர்களையும் உயிரோடு எழுப்பக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த அதிகாரத்தை நாம் அவருடைய சித்தத்துக்குட்பட்டு அவருடைய நடத்தலோடு நாம் செயல்படுத்தும் போது அது தேவனுக்கு மகிமையுள்ளதாக மாறும். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் ஆண்டவரே, உயிர்த்தெழுதலின் ஆராதனையில் நாங்கள் பங்கெடுக்க எங்களை வழிநடத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உயிர்த்தெழுதலின் பலனை உணர்ந்தவர்களாக, கர்த்தாவே, உம்முடைய மரணம் ஒரு பிரமிப்பாக இருக்கிறது போல உம்முடைய உயிர்த்தெழுதலும் ஒரு பிரமிப்பாகவே இருக்கிறது. ஆண்டவர், அந்த பிரமிப்புக்கான உதாரணமாக, சாட்சியாக எங்களுடைய வாழ்க்கை விளங்கும்படி இந்த உயிர்த்தெழுதலின் பலனை நாங்கள் அனுபவிக்க, இந்த பலனோடு நாங்கள் வாழ்ந்து காட்ட, சாட்சியாக இருக்க கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.